Dear friends and students, in this video lecture, I will be discussing about the drugs used for the treatment of worm infestation. அதாவது நிறைய விதமான புழுக்கள் இருக்கு இல்லையா? குடல் புழு, கொக்கி புழு, நாடா புழு, இந்த மாதிரி வேர்ம்ஸுக்கு வந்து எந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த டாபிக் வந்து ஆந்தல்மென்டிக்ஸ். ஆந்தல்மென்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்மின்த் என்னன்னு பார்ப்போம். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான் ஒரு ஹெல்மின்த். அதுக்கு வந்து ஓன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் அதுக்கு. ஸோ இது வந்து ஒரு மேக்ரோஸ்கோபிக் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். இது வந்து ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து மெயினாக வந்து இன்டெஸ்டைனை வந்து அஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் ஆர்கனையும் இது வந்து இன்ஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ நவ் இந்த மாதிரி ஹெல்மின்த்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் ஆந்தல்மென்டிக்ஸ். இந்த ஹெல்மின்த் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நிமேட் ஹெல்மின்த். நிமேட் ஹெல்மின்த்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ரவுண்ட் ஓம், ஹூக் ஓம், பைலேரியசிஸ் அண்ட் பின் ஓம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நிமேட் ஹெல்மின்த். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாட்டி ஹெல்மின்த். பிளாட்டி ஹெல்மின்த்துக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளூக்ஸ் ஆர் டேஃபோம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ். ட்ரெமட்டோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஃப்ளூக்ஸ், அப்படி இல்லைன்னா செஸ்டோர்ஸ்னு சொல்லக்கூடிய டேப் வார்ம்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப் வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மாட்டிலேருந்து வரக்கூடிய பீஃப் டேப் வார்ம், பன்றிலேருந்து வரக்கூடியது வந்து போர்க் டேப் வார்ம்ஸ், ஃபிஷ்லேருந்து வரக்கூடியது வந்து ஃபிஷ் டேப் வார்ம்ஸ். இது இல்லாமல் நாலாவது ஒரு டேப் வார்ம்ஸ் இருக்குது, அது வந்து டார்ஃப் டேப் வார்ம்ஸ். இந்த வேர்ம்ஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிவர் பிளைண்ட்னஸ். நீங்கள் பார்க்கலாம், கண்ணுக்குள்ளே இந்த வேர்ம்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் வேர்ம்ஸ் காசஸ் பிளைண்ட்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்காரியாசிஸ். அஸ்காரியாசிஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் அந்த புழு வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ரைச்சனோசிஸ் வந்து இந்த மாதிரி ஐயை அஃபெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெயில்ஸ் சொல்லக்கூடிய நகத்தை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இன்னொரு ஒன் இன்ஃபெக்டேஷன் வந்து எலிஃபென்டியாசிஸ். வந்து யானைக்கால் வியாதின்னு நம்ம சொல்லுவோம். யானைக்கால் வியாதின்னு நம்ம சொல்லக்கூடிய எலிஃபென்டாசிஸ். So now we will discuss the drugs used for the treatment of helminthic infections. இது நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து வெர்மிசைடு, இன்னொன்று வந்து வெர்மிஃபியூஜ். அதாவது நம்ம இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வேர்ம்ஸை கில் பண்ணி வெளியில் கொண்டு வந்துச்சுன்னா அது வெர்மிசைடு. கில் பண்ணாமல் உயிரோட இன்டெஸ்டைன்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்டு வெர்மிஃபியூஜ். இந்த மருந்துகள் வந்து ரெண்டு மேஜர் மெக்கானிசம் மூலமாக ஆக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து வேர்ம்ஸோட எனர்ஜி ப்ரொடக்ஷனை நம்ம கம்மி பண்ணிடலாம். தட் மீன்ஸ் ட்ரக்ஸ் மே இன்டர்ஃபியர் வித் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன் தி வேர்ம்ஸ். எப்படி இன்டர்ஃபியர் பண்ணலாம்? மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்குது இல்லையா, அதை இன்ஹிபிட் பண்ணலாம். இல்லை கிளைக்கோலைட்டிக் பேத்வேவை நம்ம இன்ஹிபிட் பண்ணலாம். கிளைக்கோலைட்டிக் பேத்வேவை இன்ஹிபிட் பண்ணாலே ஏடிபி வந்து ரிலீஸ் ஆகாது. அப்படி இல்லைன்னா ஃபியூமரேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமை இன்ஹிபிட் பண்ணலாம். அதன் மூலமாக குளுக்கோஸ் அப்டேக் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ குளுக்கோஸ் அப்டேக் கம்மி பண்ணாலே due to absence of glucose there is no oxidative phosphorylation, so there is no energy production. ரெண்டாவது மெக்கானிசம் என்னன்னா அந்த வேர்ம்ஸ் வந்து எப்படி உயிரோட நம்ம வெளியில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரக்ஸ் காசிங் பேரலைசிஸ் ஆஃப் தி வேர்ம்ஸ். இந்த வேர்ம்ஸோட மசில் வந்து நல்லா கண்ட்ராக்டெல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து இன்டெஸ்டைனை வாழ ஹோல்டு பண்ணிட்டு நிற்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மசிலோட அந்த வேர்ம்ஸோட மசிலை வந்து பேரலைசிஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் மோஷனில் வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம
கொலினர்ஜிக் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய அஸ்டல் கொலின் சம்பந்தப்பட்ட மருந்துகளோ அசிட்டல் கொலினெஸ்டேஸ் இன்ஹிபிட்டார்ஸோ இல்லை கொலினோமிமெட்டிக் சப்ஸ்டன்சஸையோ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பென்சோடைசபின் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடிய காபா அகோனிஸ்ட்டு, அப்படின்னா மசுல் ஹைப்பர் போலரைசர். மசுல் ஹைப்பர் போலரைசர்னா நம்ம சக்ஷனல் கொலிலாம் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் டீபோலரைசேஷனை காசு பண்ணது இல்லையா? அந்த மாதிரி மசுலை வந்து ஹைப்பர் போலரைசேஷன் பண்ணாலோ அஸ்டல் கொலினெஸ்டேஸை இன்ஹிபிட் பண்ணாலோ அஸ்டல் கொலினை மிமிக் பண்ணாலோ காபாவை மிமிக் பண்ணாலோ there may be paralysis of the worms so that it will be expelled out. இப்போ ஒரு ஐடியல் ஆன்டில்மெண்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டோஸ் கொடுத்தா நல்லா வேலை செய்யணும். ஒரே டோஸ்லேயே போதும். நம்ம ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க டிவோர்மிங், அல்பெண்டசோல் ஒரு டேப்லெட் கொடுத்துருவாங்க ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு ஸ்கூல்லேயே. ஸோ இந்த ஆன்டில்மெண்டிக் வந்து ஒய்டு சேஃப்டி ஆஃப் மார்ஜின்னு, பட் ஹையஸ்ட் டாக்ஸிசிட்டி டு தி worms. தெராபியூட்டிக் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும், ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கணும். இது கொக்கி புழுவில் தான் வேலை செய்யும், இது நாடா புழுவில் தான் வேலை செய்யும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு ட்ரக்கு கொடுத்தா அது எல்லா வேர்ம்ஸுக்கும் எஃபெக்டிவாக இருக்கணும். அந்த வேர்ம்ஸ் மெச்சூராக இருந்தாலும் சரி இம்மெச்சூராக இருந்தாலும் சரி இது நல்லா வேலை செய்யணும். ஈஸி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், பெரும்பாலும் நம்ம ஓரலாக கொடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு மட்டும் ஓரல் சஸ்பென்ஷன் இருக்குது. எக்கானமிக்கல் தான், இது ரொம்ப விலை கம்மி. அந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. தட் மீன்ஸ் இட் இஸ் கம்பேட்டபிள் வித் அதர் ட்ரக்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம ட்ரக்ஸை பற்றி பார்ப்போம். பென்சிமிடசோல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பெண்டசோல்னு முடியுது பாருங்க. தயோபெண்டசோல், அல்பெண்டசோல், கேம்பெண்டசோல், பென்பெண்டசோல், மெபெண்டசோல், ஆக்ஸ்பெண்டசோல், ஆக்சிபெண்டசோல், பேன்பெண்டசோல், இந்த ட்ரக்ஸ் எல்லாமே பென்சிமிடசோல் டெரிவேட்டிவ்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்? தி இன்ஹிபிட்ஸ் ஃபீமரேஸ் ரிடக்டேஸ் சிஸ்டம். அதனால் குளுக்கோஸ் அப்டேக்கு பாதிக்கும். குளுக்கோஸ் அப்டேக் பாதிச்சதுன்னா கிளைக்கோலைட்டிக் பத்தி நடக்காது. அப்போ ஏடிபி ஜென்ரேட் ஆகாது. ஸோ தட் தேர் வில் பி இன்ஹிபிஷன் ஆஃப் தி எனர்ஜி ப்ரொடக்ஷன். இது இல்லாமல் பென்சிமிடசோல் ப்ரோட்ரக்ஸ் இருக்கு, பென்பெண்டசோல், அல்பெண்டசோல். இது வந்து இதனுடைய ப்ரோட்ரக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஃபென்டால். அது வந்து பென்பெண்டசோலாக மாறும். டெட்டோபிமின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்ரக்கு அல்பெண்டசோலாக மாறும். அடுத்து இமிடாதயசோல். இமிடாதயசோல் குரூப் ஆஃப் ஆன்டல்மெண்டிக் வந்து நிக்கோட்டின் லைக் எஃபெக்ட். நிக்கோட்டின் லைக் எஃபெக்ட்னா அசிட்டில்கோலின் மாதிரி எஃபெக்ட். இதோட ஸ்பெஷல் அட்வான்டேஜ் என்னன்னா இட் மே ஹாவ் இம்யூனோ மாடுலேட்டரி ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் டெட்ராமிசோல், லிவாமிசோல். இது ரெண்டு. இது பெரும்பாலும் ரவுண்ட் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெட்ராஹைட்ரோபைரிமிடின் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய மொரண்டால், பைரென்டால், ஆக்சென்டால் இருக்கு பாருங்க. இது வந்து கொலினர்ஜிக் எஃபெக்ட், அஸ்டல் கொலின் மாதிரி எஃபெக்ட். பெரும்பாலும் இது ரவுண்ட் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனில் யூஸ் பண்ணலாம். அடுத்து இரிவர்சிபிள் ஆன்டிகொலினெஸ்டேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். they inhibit cholinesterase enzyme. எக்ஸாம்பிள் வந்து ஹீமாபோஸ், டைக்ளோரோவாஸ், ஆலக்சான், நாப்தலோபோஸ், ட்ரைக்ளோரோஃபோன். இதெல்லாம் ஆர்கனோபாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ். பெரும்பாலும் இதெல்லாம் வந்து இன்செக்டிசைட் பாய்சனிங்காக இருக்கும். பைப்ரசின் டெரிவேட்டிவ்ஸ். பைப்ரசின் வந்து இந்த சால்ட் ஃபார்மில் எய்தர் பாஸ்பேட், சிட்ரேட், அடிபேட் ஆர் சல்ஃபேட். பைப்ரசின் பாஸ்பேட், பைப்ரசின் சிட்ரேட், பைப்ரசின் அடிபேட் அண்ட் பைப்ரசின் சல்ஃபேட். இந்த மருந்துலாம் என்ன பண்ணணும்னா தே ப்ரொடியூஸ் ஹைப்பர் போலரைசேஷன். ஹைப்பர் போலரைசேஷன் என்ன? டீபோலரைசேஷன் நடக்கும், ஆனால் ரீபோலரைசேஷன் நடக்காது. மீன்ஸ் பெர்சிஸ்டன்ட் டீபோலரைஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால that produces paralysis of the muscles of the worms.
மேக்ரோலைட்ஸ்னு சொல்லக்கூடிய அவர்மெக்டின்ஸ் வந்து இவர்மெக்டின், அபாமெக்டின், டோராமெக்டின் அப்படின்னு ஒரு 3 மருந்து இருக்கு. மில்பிமைசின் டி, மோக்சிடெக்டின், மில்பிமைசின் ஆக்சைன் இந்த மருந்துகளுக்கும் ஆன்டி ஹெல்மின்திக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்போ மெபண்டசோல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பென்சிமினசோல் டெரிவேட்டிவ்ஸ். இதுதான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரவுண்ட் worm, whip worms and hook worms. 75% effective for tapeworm infestations. மொத்தம் 100% எஃபெக்டிவ் இருக்கும். டேப்வர்மில் மட்டும் 75% தான் ஆக்டிவிட்டி இருக்கும். இதில் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இது ப்ரெக்னென்சியில் கொடுக்கக்கூடாது, லிவர் சிரோசிஸில் கொடுக்கக்கூடாது. தீஸ் ப்ரொடியூஸ் அலோபீஷியா. அலோபீஷியா லாஸ் ஆஃப் ஹேர், அலர்ஜிக் ரியாக்ஷன், elevation of the liver enzyme, SGOT, SGPT, acid phosphatase, alkaline phosphatase இந்த என்சைமோட லெவல் வந்து அதிகமாகிடும். இதெல்லாம் ஷார்ட் டைம் தெரப்பியில் வராது, லாங் டைமாக கொடுக்குறப்ப தான் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வரும். பைரண்டல் பாமேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நிக்கோட்டினிகோலினர்ஜிக் ரிசப்டாரை ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து அயன் சேனல் ரிசப்டார்ஸ் பண்ண பண்ணோம். there will be persistent depolarization. Persistent depolarization இருந்தாலே there will be contraction. கண்ட்ராக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு இருந்துச்சுன்னா அது ஸ்பாஸ்டிக் பேரலைசிஸாக மாறும். மசில்ஸ் வந்து பேரலைசிஸ் ஆயிடுச்சுன்னா, மசில்ஸ் ஆஃப் தி வேர்ம்ஸ் வந்து பேரலைசிஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் தி வேர்ம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடும். பைரண்டல் பாமேட் வந்து மெயினாக த்ரெட் ஓமுக்கு தான் யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ரவுண்ட் ஓமுக்கும் ஹூக் ஓமுக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஏடிஆர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதுவும் கிடையாது. தேர் மே பி டிஸ்டர்பன்சஸ் இன் தி ஜிஐடி, ஹெடேக், டிசினஸ் அண்ட் ட்ரவுசினஸ். அடுத்த ட்ரக்ஸ் வந்து பைப்ரசின். நான் ஏற்கனவே சொன்ன பைப்ரசின் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் சால்ட், பைப்ரசின் சிட்ரேட், பைப்ரசின் சல்ஃபேட், பைப்ரசின் பாஸ்பேட் அந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இது மெயினாக வந்து அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸுக்கு தான் இது யூஸ் ஆகும். பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் ஹைப்பர் போலரைசேஷன் ஆஃப் த மசில்ஸ். இதுக்கு வந்து காபா அகோனிஸ்டிக் ஆக்ஷன் இருக்கிறதுனால இது குளோரைட் சேனலை ஓப்பன் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். The same times they produce decreased responsiveness to acetylcholine contractile response, so that it produces passive paralysis. இது மெயினாக அஸ்காரியாசிஸுக்கும் என்ட்ரோபயாஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சிக்காக இருக்கலாம், அலர்ஜிக் ரியாக்ஷனாக இருக்கலாம். ஜென்ரலாக தேர் வில் பி நாசியா, வாமிட்டிங் அண்ட் பெயின். ரீனல் இன்சஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை ஃபிட்ஸ் இருந்தாலோ பைப்ரசினை நம்ம கொடுக்கக்கூடாது. இட் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் ரீனல் இன்சஃபிஷியன்சி அண்ட் எபிலெப்சி. டெக்குன்னு சொல்லக்கூடிய டைஈத்தைல் கார்பமசின் சிட்ரேட், இது மெயினாக ஃபைலரேசிஸ்க்கு தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா அந்த மலேரியல் பேரசைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த செல் மெம்பரேனை மாற்றிடும். ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி மலேரியல் பேரசைட் மெம்பரேன். ஸோ there may be chances of phagocytosis. இது வந்து பைப்ரசின் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கிறதுனால இதுவும் ஹைப்பர் போலரைசேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால மசில் வீக்னஸ் வரும். இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் ஃபைலரேசிஸ் அண்ட் ட்ரோபிக்கல் எசினோஃபீலியா. சம்டைம்ஸ் வந்து இது ரீனல் ஹேமரேஜை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் என்சிஃப்ளோபதி இட் கேன் ஆல்சோ பி தி அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டைஈத்தைல் கார்பமசின் சிட்ரேட். அடுத்து நிக்லோசமைன்னு ஒரு மருந்து. நிக்லோசமைடு வந்து மெயினாக டேப்வர்ம் இன்ஃபெஸ்டேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹிபிஷன் ஆஃப் தி ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் இன் மைட்டோகாண்ட்ரியா. என்னாகும்? ஏடிபி ஜென்ரேட் ஆகாது. ஏடிபி ஜென்ரேட் ஆகலாம், எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்காது. அதனால் the worms may die.
Next drug வந்து praziquantal. Praziquantal வந்து easily taken up by worms. Once worms வந்து இதை எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும்? There will be leakage of the intracellular calcium 2 plus ions. wormsல செல் வால்ல வந்து கால்சியம் அயன்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அப்போ பேரலைசிஸ் ஆகிடும். அப்போ worms lose its grip on intestinal wall. அதனால ஈஸியாக இது வந்து நம்ம எக்ஸ்பெல் பண்ணிடலாம். At the same times, it may also produces vacuolization of membrane. சைட்டோபிளாஸ்மிக் வேக்கிள்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிடும். அதன் மூலமாக அந்த டேப்ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி the worms may die. So it is mainly used on schistosomiasis and other trematodes, cestodes, but not in nematodes infections. So in this lecture, what we have discussed is drugs used for the treatment of helminthiasis. So in next lecture, we will be discussing some chapters in the endocrine system. Thank you.